கோயில்ல ஹீரோயின் கிட்ட மாட்டின ஹீரோ அப்பா பயத்துல எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் என் குருஜிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்களோட கட்டளைப்படி எங்க வேலைக்காரனை வச்சு அந்த பொண்ணோட பாடியை மூட்டையில கட்டி இந்த கோயில்ல புதைச்சிட்டோம். இந்த ஊர் தர்மகர்த்தா கிட்டையும் காசு கொடுத்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டோன்னு சொன்ன உடனே அந்த செகண்ட்ல கரெக்டா போலீஸ் வராங்க. ஹீரோயினே ஒரு பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நீ மாட்டேன்னு சொல்லி போலீஸ்ட்ட போய் கொடுக்குறாங்க. ஹீரோவோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. போலீஸை பார்த்து எதுக்கு எங்கள் அண்ணன் அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இங்கே ஒரு கொலை நடக்கிறதா இருந்தது, நான் தான் தடுத்தேன். ஹீரோயினை அந்த வேலைக்காரன் சாவடிக்கிற டைம்ல போலீஸ் தான் காப்பாற்றி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரன் தலையில கண்ணையும் வச்சு ஹீரோட அப்பாவையும் அவங்க தான் வர வச்சிருப்பாங்க. ஹீரோவும் வேலைக்காரன் கழுத்து பிடிச்சி என் லவ்வரையே நீ கொலை பண்ண பார்த்தியான்னு கேட்கும்போது ஹீரோயின் போய் கேட்குறாங்க, உங்க அப்பா கூட தான் எங்கள் அக்காவை கொலை பண்ணாரு, அதுக்காக நீ என்ன பண்ண போறேன்னு அந்த பொண்ணை போச்சாரத்தில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அக்கா உன்னை கொலை பண்ணவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கிட்டேன், உன்ன மாதிரி நடிச்சு இந்த முட்டா பசங்களாம் நம்ப வச்சு நான் மறுஜன்மன்னு புரிய வச்சிருக்கேங்கான்னு சொல்றா. ஹீரோட அம்மா சொல்றாங்க, இவ பொய் சொல்றா, அந்த மேனேஜருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் போது. அப்ப ஹீரோயின் கேட்கிறா, உங்களை மாதிரி பணக்காரங்களுக்குலாம் எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? எங்க அப்பா அம்மா எங்க அக்காவை மட்டும் தான் கூட்டு போனாங்க, எங்க மாமா அத்தை வீட்டுல வந்திருக்காங்கன்னு என்னை விட்டு போனதால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு அவ சொல்றா. ஹீரோயின் சொல்றா, எங்க அம்மா எங்க அக்கா காணாம போனதுக்கு அப்புறம் தினமும் லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த மான் கொம்பை பத்திலாம் திரும்பி பேசி ஒரு டைம்ல அவங்களே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் குடிக்கு அடிமையாகி என்னை பாக்குறது கூட வரது கிடையாது. ஒரு நாள் ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்தாரு. எங்க மாமாவும் எங்க அத்தையும் தான் என்னை கூட்டு போய் வளர்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோட அப்பா என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி உங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி உங்க பையனையும் கண்டுபிடிச்சி அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க கோயில பெருசா நம்புனீங்க. நான் மறுஜன்மன்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சுதான் நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கன்றதுனால உங்களை எதிர்த்த ஒரு போலீஸே இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக வச்சிங்க. அவர் இதே ஊருக்கு மறுபடியும் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் அக்காவை கொலை பண்ண அன்னைக்கு இந்த வேலைக்காரனோட தங்கச்சியும் இருந்தாங்க, அவங்கள ஊரை விட்டே மாற்றி வச்சிங்க, அவங்களையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அவங்கள விட்னஸாக வச்சு இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தண்டனையும் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அக்காவை நினச்சி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை தனியாக மீட் பண்ணி சொல்கிறாங்க, உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணி உன் காதலையும் நான் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். முதல்ல நான் லவ் பண்ணுற மாதிரி தான் நடித்தேன், ஆனால் உன்னை உண்மையாகவே நான் லவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் முன்னாடி நிற்க நான் எனக்கு அருகதையே கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் சொல்கிறா. ஆனால் ஹீரோவை அவளை தடுத்து நிறுத்தி நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழ்வுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதோட இந்த கதையும் முடியுது.